வீட்ல இந்த திசைகள், இந்த மூலைலாம் வந்து இருந்ததுன்னா, கண்டிப்பா திருமண தடை அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். திருமணத்துக்கும் அதுக்கும் தான் வந்து சம்மந்தம் இருக்கு அப்படின்னா என்ன சொல்லலாம் சார்? ஃபர்ஸ்ட்டு இப்போ நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய அனைத்து விஷயத்துக்கும் வாஸ்துவோடைய சம்மந்தம் கண்டிப்பாக இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுதுல நம்ம வாழ்க்கையில மேஜரான ஒரு பார்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மேரேஜ் லைஃப். நம்மளுடைய துணைவி கிடைக்கும் பொழுது தான் அடுத்த லைஃப்க்கு மாறுதல் இருக்கு. இப்போ நெறைய பேர் 30 ப்ளஸ், 35 ப்ளஸ் இந்த மாரியான சூழல்ல வந்தும் மேரேஜ் ஆகாம இருக்குது. ஸோ அப்போ அவங்க மாரியான வீட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, வடமேற்கும், தென்கிழக்கும் பாதிக்கப்பட்டிருக்கும். ம். ஸோ இந்த 2 இடத்துலயும் பாதிப்பு இருக்கும் பட்சத்தில், அந்த வீட்ல திருமணம் தடை ஏற்படும். கண்டிப்பாக. இப்ப நெறைய பேர் நீங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் எனக்கு மேரேஜ் ஆவல. இங்க வேற மாறுனேன். வீடு. இந்த ஊர விட்டு இங்க வந்தேன். உடனே எனக்கு மேரேஜ் நடந்தது அப்படிங்கிறது. ஸோ இவங்களோட மேக்ஸிமம் இப்ப ஆணா இருக்காங்க அப்படின்னா, தென்கிழக்கு 100% பாதிப்பா இருக்கும். புரியுதுங்களா? பெண்ணா இருக்காங்கன்னா, கூட வடகிழக்கையும் சேர்த்துக்கலாம். ம். ஒரு பெண்களுக்கு மேரேஜ் ஆகல, டிலே ஆகுது அப்படிங்கிற பட்சத்திலயும் வடகிழக்கும், தென்கிழக்கும் 2ம் சேர்ந்து பாதிப்பு. ஏன் நான் அதை சொல்றேன்னா, பெண்ணுடைய காரகம் சுக்கிரன், ஆணுடைய காரகம் குரு. அப்ப இந்த 2 இடத்துலயும் பாதிப்பு இருந்தால் அதோடைய தாக்கம் நம்ம வீட்ல இருக்காது.